வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹி கைருல் அனாம் வ அலா ஆலிஹில் இலாம் வ ஸஹாபிஹில் கிராம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். ஸதகல்லாஹு மௌலானல் அஸீம். வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் தலில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபுல்லாஹ் வ சுன்னத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸதக ஸாதிகுல் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபாய் தாபீன்கள், நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீது முறித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பல்வேறு கட்ட வளர்ச்சிகளில் கடந்த கால இளைஞர்களுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது என்பது சம்பந்தமான சில செய்திகளை நாம் பகிர்ந்து கொண்டோம். அதற்கு அடுத்தபடியாக இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆன்லைன் அடிமைகள். ஆன்லைன் அடிமைத்தனம் குறித்த சில செய்திகளை தற்கால சூழலில் உங்களோடு பகிர்ந்து கொள்வது கட்டாயம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் மனித வாழ்க்கை என்பது ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு வகையான மாற்றங்களை கண்டு வருகிறது. ஒரு காலகட்டத்தில் இருந்ததை போன்ற ஒரு சூழல் அடுத்த காலகட்டத்தில் இருப்பதில்லை. எவ்வளவோ முன்னேற்றங்களும் மாற்றங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த முன்னேற்றங்களும் மாற்றங்களும் வருவதற்கிணங்க மனித வாழ்வினுடைய பல்வேறு அம்சங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது பார்த்தால் கடந்த காலங்களில் நேரங்களை செலவழிப்பது சம்பந்தமான பல்வேறு அம்சங்கள் மனித சமூகத்தை ஆக்கிரமித்திருந்த சூழலில் இப்பொழுது பெருவாரியான மக்களுடைய நேரங்களையும் காலங்களையும் சமூக ஊடகங்களும் ஆன்லைன் சார்ந்த விஷயங்களும் ஆக்கிரமித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். பெரும்பாலான நேரங்கள் நமக்கு அதிலேயே கழிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த காலகட்டங்களை விட ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம், இப்பொழுது நம்முடைய நேரங்கள் எப்படி கழிகிறது என்று பார்த்தால் எல்லாருடைய வாழ்க்கையும் பெரும்பாலும் ஆன்லைனிலேயே கழிந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இளைஞர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய நேரமும் பெரும்பாலும் ஆன்லைனிலேயே கழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கிணங்க 5 நிலைகளுக்கு முன்னால் நீங்கள் 5 நிலைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன பெருமானார், ஷபாபக்க கபில ஹரமிக்க, வயோதிகம் வருவதற்கு முன்பாக உங்களுடைய வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வசிஷதக கபிலவ சக்மிக்க, நோய் வருவதற்கு முன்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வகைனாக்க கபில பக்கரிக்க, வறுமை வருவதற்கு முன்பாக உங்களுடைய செல்வ நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கபில சுகலிக்க, உங்களுக்கு வேலை பளு அதிகமாக வருவதற்கு முன்பாக உங்களுடைய ஓய்வு நேரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கபில மூர்த்திக்க, மொத்தத்தில் மரணம் வருவதற்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க.
இதுல சொல்லப்பட்டிருக்கிற இந்த 5 விஷயங்களுமே நம்முடைய பெருவாரியான நேரங்கள் சமூக ஊடகங்களில் நாம் கழித்துக் கொண்டிருப்பதினால் இந்த 5 நோக்கங்களுமே பாழாய் போய் விடுவதை நாம் பார்க்கிறோம். ஆரோக்கியம் கெட்டு விடுகிறது. எப்பொழுது பார்த்தாலும் கையிலே ஒரு மொபைல் போனை வைத்துக் கொண்டு அதிலேயே நம்முடைய கவனம் இருப்பதினால், இரவு பகல் பாராது நாம் அதையே பார்த்துக் கொண்டிருப்பதினால் பல்வேறு ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகளுக்கு நாம் ஆளாகிறோம். நம்முடைய ஆரோக்கியமின்மை நமக்கு ஏற்படுகிறது. எல்லாவற்றிற்கு மேலாக தூக்கத்தினுடைய அளவு குறைந்து விட்டது. இன்றைய காலகட்டத்தில் தூக்கத்தினுடைய அளவு குறைந்து விட்டது. இதை யாராவது மறுக்க முடியுமா? ஒரு காலகட்டத்தில் பார்த்தா 9 மணி 10 மணிக்கெல்லாம் ஊர் அடங்கிரும். 9 மணிக்கு மேல ஊர்கள் ஆள் நடமாட்டம் இருக்காது. தெருக்கள்ல எல்லா வீடுகள்லையும் தூங்கிடுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலை இல்ல. எல்லா வீடுகளும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா ஒவ்வொருவருடைய கையிலையும் ஒவ்வொரு மொபைல் போன் இருக்கிறது. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகாலை நேரம் வரை பல மொபைல் போன்கள் ஆனிலேயே இருப்பதை நாம் பார்க்கிறோம். பலருடைய கையில தந்தை பார்க்கிறார், மகன் பார்க்கிறார். 2 பேர் வேற வேற இடத்துல இருந்துகிட்டு அதை பயன்படுத்துறாங்க. நேரம் அதிலேயே கழிந்து விடுகிறது. கடைசிகள் எப்பொழுது தூங்க செல்லுகிறார்கள் என்றால், இஸ்லாம் எப்பொழுது விழிக்க சொல்லுகிறதோ அப்பொழுது இந்த சமூகம் இப்பொழுது தூங்க செல்லுகிறது. நேரத்தோட நீங்க தூங்கி அதிகாலை நேரத்தில் தஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்க விழிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தில் இன்னைக்கு நம்முடைய தூக்கத்தினுடைய அமைப்பு எப்படி மாறிட்டுனா, தஹஜ்ஜுடைய நேரம் நெருங்குற வரை மொபைல் போனை கையில வச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கு பிறகுதான் தூக்கத்துக்கு செல்லக்கூடிய நிலை என்ற அளவுக்கு வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிட்டதை நாம பார்க்கிறோம். அதுவும் ஏராளமான ஆபாசங்களில் மூழ்கி கிடக்கிற சூழலை பார்க்கிறோம். ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்ற பாகுபாடு இல்லாம ஆபாசத்திலேயே அலைகிற ஒரு சூழல், ஒரு வகையான போதைக்கு அடிமையான ஒரு சூழல் இன்றைய கால சூழலில் ஏற்பட்டிருப்பதை நாம பார்க்கிறோம். இது ஒரு வகையான போதை தான். மதுபானம் எப்படி போதையோ, சூதாட்டம் எப்படி ஒரு வகையான போதையோ, அது மாதிரி ஆன்லைனில் மூழ்கி கிடப்பதும் ஒரு வகையான போதை தான். இன்னைக்கு போன் இல்லாம யாராலும் ஒரு நாள் கூட இருக்க முடியாத ஒரு சூழலுக்கு நாம வந்துட்டோம். ஆனா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாம இருக்கதானே செஞ்சோம். உலகம் இயங்காமல் இருந்ததா அல்லது நம்முடைய வாழ்க்கை தான் இயங்காமல் இருந்ததா? எல்லாம் நடந்துகிட்டு தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒருத்தருடைய கையில போன் இல்லைனா, அதுவும் குறிப்பாக இணையதளத்தினுடைய இணைப்பு இல்லைனா யாராலும் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு அது ஒரு மாபெரும் போதையாக இன்றைய சமூகத்தில் ஊடுருவி இருப்பதை நாம பார்க்கிறோம். மதுபானத்தை விட மிக மோசமான போதையாக இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட போதைகள் உலா வந்து கொண்டிருப்பது வேதனைக்குரிய விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இளமை பருவம் என்பது நான் ஏற்கனவே நேற்று சொன்னதை போன்று விலை மதிக்க முடியாத பருவம் அது. அந்த பருவத்திலே எதையெல்லாம் எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அத்தனைகளுக்கும் மாற்றமான ஒரு சூழல் இந்த ஆன்லைன் ரீதியான இந்த பாதிப்புகளின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். சஹாபாக்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய வாய்ப்புகளை பயன்படுத்தினாங்க தெரியுமா? அதற்கு ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, பிரபலமான ஒரு சஹாபி. இவங்க கடைசி காலகட்டத்தில் அவங்களுடைய கண் பார்வையை இழந்திருந்தாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் கூட சொல்லுவாங்க, இவங்க விஷயமா சொர்க்கம் எனக்கு எடுத்து காட்டப்பட்டது. சொர்க்கத்துக்குள்ள நான் போகும்போது ஹாரிஸத் இப்னு நுஅமானுடைய குர்ஆன் ஓதுகிற சப்தம் என் காதுகளில் விழுந்தது என்று பெருமானார் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சுவனவாசி என்று சொல்லப்படுகிற அளவிற்கு தகுதி பெற்ற ஒரு சஹாபி ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் அவங்களுடைய கண் பார்வை இழந்து விட்டது. அந்த கண் பார்வை இழந்த சமயத்தில் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பார்க்கிறோம். அவங்க இருக்கிற இடத்துல வீட்டிலேயே தொழுதுகிட்டு வச்சுக்கிட்டு இருந்துருவாங்க. அவங்க இருக்கிற இடத்துல இருந்து வீட்டினுடைய வாசல் வர ஒரு கயிறு எப்பொழுதுமே கட்டப்பட்டிருக்குமா. அவங்க வெளியே வரணும்னா அந்த கயிறை பிடிச்சு நடந்து அந்த வாசலுக்கு வந்துருவாங்க. யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த கயிறு கட்டப்பட்டு இருக்கும். அதோடு மட்டும் இல்லாம அவங்க பக்கத்துல எப்போதுமே ஒரு கூடை இருக்கும். அந்த கூடை நிரம்ப பேரீத்தம்பழங்கள் இருக்கும். என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல வந்து யாராவது யாசகர் ஏதாவது இருந்தா தாருங்கள் என்று சொன்னா, வீட்டுல யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இவங்க அந்த பேரித்தம்பழத்தை எடுத்துட்டு அந்த கயிறை பிடிச்சு தட்டு தடுமாறி வாசலுக்கு வந்து அந்த யாசகர்கிட்ட கொடுத்துட்டு மீண்டும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க.
இப்படி இருக்கும்போது அவங்களுடைய வீட்டுல உள்ளவங்க சொல்றாங்க, ஏன் இந்த முடியாத நேரத்துல இவ்வளவு சிரமம் எடுக்கிறீங்க? நாங்க தான் இருக்கிறோம்ல, எங்கள்கிட்ட கொடுக்க சொன்னா நாங்க கொடுக்க போறோம். அவருக்கு தர்மம் செய்யணும், அவ்வளவுதானே. அது எங்களுக்கு கொடுக்க சொன்னா நாங்க கொடுக்க தானே போறோம். நீங்க மெனக்கெட்டு இப்படி எழுந்து சிரமப்பட்டு அதை எடுத்து கொடுக்கணுமா என்று கேட்கும் போது அதற்கு ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்ன முனாவலத்தல் மிஸ்கீனி தக்கி மீதத்த சூயி. ஏழைகளுக்கு தர்மம் செய்யும் போது தன் கையால் எடுத்துக் கொடுப்பது இருக்கிறதே, அது தீய மரணத்தை விட்டு பாதுகாக்கும் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க. தர்மம் யாருனாலும் கொடுக்கலாம், இவர் எடுத்து கொடுக்காம இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி வீட்டுல உள்ளவங்க எடுத்து கொடுக்கலாம், அது வேற விஷயம். ஆனா பெருமானார் குறிப்பா சொன்னாங்க, தர்மம் செய்யும் போது தன் கையினால் எடுத்து கொடுப்பது இருக்கிறது அல்லவா, இது தீய மரணம் ஏற்படுவதை விட்டும் தடுக்கும் என்று பெருமானார் சொன்னாங்க. அதனாலதான் வீடுகள்ல சொல்லுவாங்க, அந்த காலத்துல யாராவது தர்மம் கேட்டா அந்த வீட்டுல உள்ள சின்ன பிள்ளைகள் கையில கொடுத்து இதை நீங்க கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது அந்த குழந்தைகளுடைய வாழ்வை மேம்படுத்தும், அந்த குழந்தைகளுக்கு பரக்கத்து ஏற்படுவதற்கு அது காரணமா இருக்கும். தர்ம சிந்தனை அதுக்கு ஏற்படுறதையும் கடந்து தீய மரணம் ஏற்படுவதை விட்டும் அது தடுக்கும் என்ற பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்காண்டிதான் நம்முடைய முன்னோர்கள் அப்படி சின்ன பிள்ளைகள் கையில கொடுத்து நீங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இத ஹாரிஸத் இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதை நான் கேட்டிருக்கேன். அதை இந்த கடைசி காலகட்டத்தில் நான் வீணடிக்க விரும்பவில்லை. எனக்கு வாய்ப்பு இருக்கிற வரை நான் என்னுடைய கையால கொடுப்பேன், அதை நான் வீணாக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க கடைசி காலகட்டம் வரை இந்த பழக்கத்தை கொண்டிருந்தாங்கிறத பார்க்கிறோமே. இதுவெல்லாம் சஹாபாக்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளையும் நேரங்களையும் எப்படியெல்லாம் பயனுள்ளதாக கழிக்கலாம் என்று யோசித்தார்கள் என்பதை சொல்லித் தருகின்ற நிகழ்வுகளாக இருக்கிறார்கள். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி நாம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். அவரை பத்தி கேள்விப்படாத யாருமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்க முடியாது. ஹதீஸ் நூல்கள் எந்த நூலை திரட்டினாலும் அறிவிப்பாளர் யாருன்னு பார்த்தா பெரும்பாலும் அபூ ஹுரைராவாகத்தான் இருக்கும். மற்றவங்களெல்லாம் கம்மியா தான் ஹதீசுகள் அறிவிச்சிருப்பாங்க. ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரோடு எப்பொழுதும் அவர்களுடைய சகவாசத்திலே இருந்ததினால், வேற எந்த விதமான பணிகளுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்காததினால், ரசூலுல்லாஹ்விடம் இருந்து ஒரு செய்தி வருதுனா முதல் அது அபூ ஹுரைராவின் வழியாகத்தான் வரும் என்று சொல்ற அளவுக்கு அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி. ஆனா இவங்க பெருமானாரோடு இருந்த காலகட்டம் எவ்வளவு தெரியுமா? இவங்க மக்கால வச்சுலாம் ஈமான் கொள்ளல. இவங்க மக்காவாசி கிடையாது, மதீனாவாசியும் கிடையாது. மதீனாவுக்கு வந்த உடனே இவங்க ஈமான் கொள்ளல. இவங்க பெருமானாரை வந்து சந்தித்தது ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் சந்திச்சிருக்காங்க. ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு என்றால் அதற்கு பிறகும் பெருமானாருடைய மரணத்திற்கு மத்தியில ஒரு 4 வருடங்கள் தான் இருந்திருக்கிறது. இந்த 4 ஆண்டு கால வாழ்க்கை தான் பெருமானாரோடு அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் அந்த 4 ஆண்டு கால வாழ்க்கையில் 40 வருஷம் ஒரு மனுஷன் கூட இருந்தா என்னத்தை சாதிக்க முடியுமோ அதை சாதிக்கிற அளவுக்கு அவங்களுடைய கல்விப்பணி இருந்திருப்பதை பார்க்கிறோம். அபூ ஹுரைராவுக்கு நிகரான கல்விப்பணி என்பது சஹாபாக்களுடைய வரலாற்றில் வேறு யாரையும் அடையாளம் காட்ட முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு மிகச்சிறந்த கல்விமானாக அவர்கள் திகழ்ந்திருக்கிறாங்க என்பதை பார்க்கிறோம். இவங்க இஸ்லாமான முறை எப்படிங்கிறது ஹதீஸ்கள்ல வருது. யமன் நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க. யமன் நாட்டில் இருந்து ஒரு கட்டத்துல துஃபைல் இப்னு அம்ர் என்ற ஒரு நபர் மதீனாவுக்கு வர்றார். இவர் யாருன்னா யமன் நாட்டு மக்களிலே மிகப்பெரிய தலைவராக போற்றப்பட்டவர், மிகச்சிறந்த ஒரு கல்விமான். அவர் மக்காவுக்கு வரும்போது மக்காவாசிகள்லாம் சொல்றாங்க, இந்த ஊர்ல ஒருத்தர் புதுசா குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறார், அவர் என்னெல்லாமோ வேத வசனங்கள் என்று சொல்லி ஓதி காட்டுறாரு, நீங்க தயவு செய்து அவர்கிட்ட போயிடாதீங்க, உங்களை அவர் குழப்பிடுவாரு என்று எச்சரிக்கை விடுத்து மக்காவிற்குள் அனுமதிக்கிறார். இந்த துஃபைல் இப்னு அம்ர் யமனில் இருந்து மக்காவிற்கு வந்த நிலையில் பெருமானாரை சந்திக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இவங்க தடுத்ததுனாலதான் அவளுக்கு கூட கொஞ்சம் வந்திருந்தது. ஏன் தடுக்கிறாங்க, அப்படி என்னதான் சொல்றாருன்னு பார்ப்போமே. எந்த ஒரு விஷயமே தடுக்க தான் அது வளர்ந்து கொண்டிருக்கும் என்ற அடிப்படையில நெருக்கடியை கொடுக்க தான் இந்த மார்க்கம் பல கட்டங்களில் வளர்ந்திருக்கிறது.
துஃபைல் இப்னு அம்ர் யோசிக்கிறார், அப்படி என்னதான் சொல்லுகிறார் என்பதை கேட்டு பார்ப்போமே, இந்த மக்கள் ஏன் இப்படி அவரை பார்த்து பயப்படுறாங்கன்னு சொல்லி பெருமானாரை சந்தித்தவுடன் நபிகள் நாயகம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கருத்துக்களையும் திருக்குர்ஆனுடைய வசனங்களையும் ஓதி காட்டியவுடன் அவர் ஏற்கனவே கல்விமானாக இருந்ததினால் இது சாதாரணமாக தனி மனித இதயத்தில் இருந்து வந்த வார்த்தைகள் அல்ல, இது தெய்வீகத்தன்மை கொண்ட வார்த்தைகள் தான் என்பதை முடிவு செய்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுகிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அவர் யமன் நாட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்கிறார். எனக்கு கிடைச்ச இந்த நேர்வழி உங்களுக்கும் கிடைக்கணும், நீங்க வாங்கன்னு செய்யும் போதுதான் யமன் நாட்டில் உள்ள பல நபர்கள் அவர் மூலமாக இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அப்படி இஸ்லாத்திற்கு வந்தவர்களில் ஒருவர் தான் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. தௌஸ் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இளைஞராக அப்பொழுது இருக்கிற போது இந்த இளமை பருவத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கருத்துக்கள் அவருடைய இதயத்தை எட்டுகிறது. அதனால் கவரப்பட்ட அவர் இளைஞராக இருந்த நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கு பல வருஷம் கழிச்சுதான் அவர் மதீனாவுக்கு வாராரு, பெருமானாரை சந்திக்கிறாரு. அதுதான் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்வு. 6ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் பெருமானாரை சந்திக்கிறார். அதுக்கு பிறகு ஒரு ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு பிறகு மதீனாவிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்காம அவங்க இணை வைக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. ரொம்ப கவலையா இருக்கு. எல்லாருக்கும் மார்க்கத்தை கொண்டு போய் சொல்றோம், இந்த மார்க்கத்தினுடைய கருத்துக்கள் அடுத்த தலைமுறைக்கு போகணுங்கிறதுக்காண்டி எவ்வளவோ முயற்சி பண்றோம். ஆனால் பெருமானார் வாழ்ந்த இந்த காலத்திலேயே நம்முடைய தாயார் முஷ்ரிக்காக இணை வைப்பவராக இருக்கிறார் என்று சொல்லி ஆதங்கப்பட்டவராக பல்வேறு கட்டங்களில் தன்னுடைய தாயாருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தின்பால் அழைப்பு பணி விடுக்கிறார். அந்த அம்மையார் ஏற்றுக்கவே மாட்டேங்காங்க. ஒரு கட்டத்துல இஸ்லாத்துக்கு நீங்க வந்துருங்கன்னு சொல்லி பேசும்போது அந்த அம்மையார் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் கடந்து நபிகள் நாயகத்தை குறித்து ரொம்ப தரக்குறைவா பேசுறாங்க. அவர்லாம் ஒரு மனுஷனா, அவர் உன்னை வழிகெடுத்து வச்சிருக்காருங்கிற மாதிரி பெருமானாரை குறித்து ரொம்ப மரியாதை இல்லாம அந்த அம்மையார் பேசுறாங்க. இவருக்கு ரொம்ப சங்கடமா போயிட்டு அழுதுகிட்டே வரார் ரசூலுல்லாஹ்விடத்துல, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயாருக்கு எத்தனையோ முறை நான் சொல்லிட்டேன், அவங்க ஏத்துக்கிறல. இன்னைக்கும் அந்த பேச்சு வரும்போது பார்த்தா ரொம்ப வரம்பு மீறி பேசிட்டாங்க, உங்களை குறித்து ரொம்ப தப்பா பேசுறாங்க. அதனால என்னுடைய தாயாருக்கு நீங்க துஆ செய்யுங்கன்னு சொல்ல உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் இருந்து கொண்டு துஆ செஞ்சாங்க, அல்லாஹு மஹ்தி உம்ம அபீ ஹுரைரா, இறைவா அபூ ஹுரைராவுடைய தாயாருக்கு நீ நேர்வழி காட்டு அப்படின்னு சொல்லி பெருமானார் துஆ செஞ்சிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரின் பிரார்த்தனை அல்லவா, அது உடனடியாக அவர்களுடைய உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. வீட்டுக்கு வாராரு, கொஞ்ச நேரம் தான் எல்லாமே, ஒரு சில நிமிடங்கள் தான் கடந்திருக்கு. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தரக்குறைவா பேசிய அந்த அம்மையார் ஒரு சில நிமிடங்கள் கழிச்சு பார்த்தா அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் மாற்றத்தை கொடுத்திருந்தா. வீட்டுக்கு வாராரு, அந்த அம்மையார் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, கதவை தட்டுறாரு, அபூ ஹுரைராவை நில்லு, நான் குளிச்சுட்டு வாரேன்னு சொல்றாங்க. குளித்து விட்டு புத்தாடை அணிந்தவர்களாக கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனே சொன்னாங்க, அபூ ஹுரைராவே, நீ எதை விரும்பினாயோ அதை நான் ஏற்றுக்கொண்டேன். நீ எதை இவ்வளவு நாள் எனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தியோ, எது எனக்கு கிடைக்கணும் நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியோ, எது உன்னுடைய மனதை வெகுவாக பாதித்துக் கொண்டிருந்ததோ அந்த மாற்றத்திற்கு நான் ஆளாகிவிட்டேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ், இந்த கலிமாவை சொல்லி நான் இஸ்லாத்துல ஏற்றுக்கிறேன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு ஆனந்த கண்ணீர் வடித்தவராக மீண்டும் பெருமானாரிடத்தில் அவர் ஓடி வராரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இப்படி வந்து சொன்னாரு, இரண்டாவது அழுதுகிட்டே ஓடி வராரு. அந்த அழுகைக்கான காரணம் கவலையின் மூலமாக வெளிவந்த அழுகை அல்ல, அது ஆனந்தத்தின் மூலமாக வெளிவந்த அழுகை. ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டே வாராரு. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் கபூல் செஞ்சிட்டான். என்னுடைய அம்மாவுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்பட்டுடுச்சு, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஒரு ஏகத்துவ தேடலில், கல்வி தேடலில் இருக்கிற இந்த இளைஞருடைய அம்மாவுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி பெருமானார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு பார்க்கிறாங்க. இளமை பருவத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன் தாயாருடைய இஸ்லாத்திற்காக போராடிய ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுடைய தேடல் அறிவார்ந்த விதத்திலே இருந்திருக்கிறார். இன்னைக்கு எதையெல்லாமோ தேடிக்கொண்டிருக்கிறோம்.
எப்ப பார்த்தாலும் கூகுள்ல சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம், எதையாவது பார்ப்போம். Facebookல நம்முடைய கைகள் உலாந்து கொண்டே இருக்கிறது, யூடியூப்ல எதையாவது தேடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அபூ ஹுரைராவுடைய தேடல் எங்கே இருந்தது என்பதை ஹதீஸினுடைய வரிகளில் வைத்து நாம் பார்க்கிற போது, ஒரு நாள் பாருங்க, அவர் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறார். அவங்களும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபியும், அந்த மூன்றாவது சஹாபியினுடைய பெயர் ஹதீஸ்ல குறிப்பிடப்படல. இந்த மூன்று நபர்களும் பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கிறாங்க. எதுக்காண்டி உட்கார்ந்து இருந்தாங்க? குர்ஆன் ஓதுறதுக்காண்டி, மார்க்க விஷயங்களை பேசிக்கிறதுக்காண்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கிற போது ஒரு கட்டத்துல அந்த மூணு பேரும் துஆ செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் துஆ செய்ய, இன்னொருத்தர் ஆமீன் சொல்ல. கூட்டு துஆ. கூட்டு துஆ மார்க்கத்துல இல்லைன்னு சொல்லி ஒரு குழப்பமே நடந்துகிட்டு இருக்கு. சூரத்துல் ஃபாத்திஹாவே ஒரு கூட்டு துஆ தானே. சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடிச்ச உடனே ஆமீன் சொல்றோம். ஆமீன்ங்கிறது என்னது? இறைவா இதை ஏத்துக்கோன்னு அர்த்தம். சூரத்துல் ஃபாத்திஹாவே ஒரு கூட்டு துஆ தான். ஜனாசா தொழுகையே ஒரு கூட்டு துஆ தான். ஜனாசா தொழுகையில என்ன செய்யறோம்? அந்த மையத்துக்காண்டி துஆ தானே செய்யறோம், எல்லோரும் சேர்ந்து செய்யறோம், அதுவும் கூட்டு துஆ தான். ஆனால் கூட்டு துஆ என்பது இல்லை என்று ஒரு பெரிய குழப்பமே நடந்துகிட்டு இருக்கு. சஹாபாக்கள் இந்த மூணு பேர் அமர்ந்திருக்கிறாங்க. மூணு பேரும் ஒருத்தர் துஆ செய்ய, இன்னொருவர் ஆமீன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில மஸ்ஜிதுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. பார்க்கறாங்க, பள்ளிவாசல்ல யாருமே இல்லை, இந்த மூணு பேர் மட்டும் இருக்கிறாங்க. அவங்க பக்கத்துல வந்து ரசூலுல்லாஹ் உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே அவங்க அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க, அமைதி ஆயிட்டாங்க. ஒருத்தர் துஆ ஓதிக்கிட்டு இருந்தாரு, இன்னொருத்தர் ஆமீன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்த உடனே அப்படியே அவங்க அமைதி ஆயிட்டாங்க. பெருமானார் இருக்கிற போது நாம பேசுறது, துஆ செய்யறது அது உகந்ததல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்னு சொல்லிட்டு அமைதி ஆயிடுறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவ்வளவு நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதை செய்யுங்க. இவ்வளவு நேரம் என்ன இங்க நடந்ததோ அதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் வந்த உடனே நிப்பாட்டாதீங்க, துஆ தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, துஆ செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்ப அந்த ரெண்டு சஹாபிகளும், அபூ ஹுரைராவை தவிர உள்ள அந்த ரெண்டு சஹாபிகளும், ஸைத் இப்னு சாபித் அவர்களும் இன்னொரு சஹாபியும் துஆ செய்றாங்க. என்ன துஆ செஞ்சாங்கங்கிறது ஹதீஸ்ல இல்ல, சுருக்கமா வருது. துஆ செய்றாங்க, இதுக்கு பெருமானார் ஆமீன் என்று சொல்றாங்க. சஹாபாக்கள் துஆ செய்ய, நபிகள் நாயகம் யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லி ஆமீன் சொல்றாங்க. இப்ப அந்த ரெண்டு பேருடைய முறை முடிந்து அபூ ஹுரைராவுடைய முறை வந்த உடனே அவர் துஆ செய்றார். அபூ ஹுரைரா துஆ செய்ய பெருமானார் ஆமீன் சொல்றாங்க. அபூ ஹுரைரா என்ன துஆ செஞ்சாங்க தெரியுமா? அந்த ரெண்டு பேர் ரொம்ப நேரம் துஆ செஞ்சுட்டு இருந்தாங்க, ஆமீன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அபூ ஹுரைரா ரொம்ப நேரம்லாம் துஆ செய்யல, ரெண்டே வரி தான். அந்த ரெண்டு வரியில அவங்க துஆ செஞ்சாங்க. என்ன துஆ செஞ்சாங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மிஸ்ல மா சஅலக சாஹிபாய ஹாதானி. இறைவா, என்னுடைய இந்த ரெண்டு தோழர்களும் உன்கிட்ட என்னத்தெல்லாம் கேட்டாங்களோ அவை அனைத்தையும் நான் வேண்டுகிறேன். இந்த ரெண்டு தோழர்களும் உன்னிடம் எதையெல்லாம் வேண்டினார்களோ, அவங்க என்னெல்லாம் வேண்டினாங்கிறது இல்ல, ரொம்ப நேரமா அவங்க துஆ செஞ்சாங்க, பெருமானார் ஆமீன் சொல்லிட்டு இருக்கிற வாய்ப்பு கிடைக்கல, அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னு சொல்லி அவங்க ரொம்ப நேரமா துஆ செஞ்சாங்க, ஆமீன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அபூ ஹுரைரா அந்த மொத்த நேரத்தையும் உள்ளடக்கிற விதத்துல அவங்க துஆ செஞ்சாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மா சஅலக சாஹிபாய ஹாதானி. இறைவா, இந்த ரெண்டு தோழர்களும் உன்னிடத்தில் எதையெல்லாம் வேண்டினார்களோ அதையெல்லாம் நான் வேண்டுகிறேன். பெருமானார் ஆமீன் என்று சொன்னாங்க. எல்லாம் வந்துட்டாங்க. அவங்க அவ்வளவு நேரம் கேட்ட மொத்தத்தையும் இந்த ஒரு வாசகத்துல அபூ ஹுரைரா உள்ளடக்கி விட்டாங்க. அதுக்கடுத்து இரண்டாவது வாசகமாக அபூ ஹுரைரா சொன்னாங்க, வஅஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா. இறைவா, உன்னிடத்தில் மறதி ஏற்படாத கல்வி ஞானத்தை நான் கேட்கிறேன். இந்த ரெண்டு தான் அவங்க கேட்டாங்க. இந்த ரெண்டு தோழர்களும் என்னெல்லாம் கேட்டாங்களோ அதை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எனக்கு அதிகப்படியா நீ எதை கொடு, மறதி ஏற்படாத கல்வி ஞானத்தை கொடு என்று அவங்க துஆ செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் ஆமீன் என்று சொன்னாங்க. அபூ ஹுரைரா ஏன் இவ்வளவு ஹதீஸ் அறிவிக்கிறாரு, எப்படி அவரால் சாத்தியமானது என்று எல்லோரும் வியப்பார்கள். இது மாதிரி பல
காரணங்கள் அதுக்கு இருக்கிறது. பெருமானாருடைய துஆ அவருக்கு கிடைச்சது. அவங்க கேட்டாங்க, துஆ செய்கின்ற போது பெருமானார் ஆமீன் சொல்லுகிற அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. இளமை பருவத்திலே எப்படி தேடல் மிக்கவர்களாக இருந்திருக்கிறாங்கிறத உணர்றதுக்காண்டி சொல்றோம். அவங்களுடைய தேடலும் அவங்களுடைய கவனமும் எங்கே இருந்திருக்கிறது என்பதை பாருங்க. இவங்க என்னெல்லாம் கேட்டாங்களோ எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு, அதிகப்படியா மறதி இல்லாத கல்வியை கொடு, எல்லாமே அடங்கி போச்சு. கல்வி ஞானம் ஒருத்தனுக்கு கொடுக்கப்பட்டுட்டா எல்லாமே கொடுக்கப்பட்டதாக ஆகிவிடுகிறது என்று பெருமானார் சொன்னார்கள் அல்லவா? அல்லாஹ் யாருக்கு நல்லதை நாடுகிறானோ அவரை மார்க்க ஞானம் உள்ளவராக ஆக்கிவிடுகிறான் என்று பெருமானார் சொன்னார்கள் அல்லவா? அத்தனையையும் உள்ளடக்கி அவர் சொன்னாரு, மறதி இல்லாத கல்வி ஞானத்தை எனக்கு கொடுத்தது. பொதுவாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உரைகளானாலும் சரி, அவர்களுடைய பிரார்த்தனைகளானாலும் சரி, எப்போதுமே சுருக்கமாக தான் இருந்திருக்கிறது. ரொம்ப நேரம்லாம் ரசூலுல்லாஹ் பேசினது கிடையாது. நபிகளுடைய உரைகள் என்று தனி கிதாபே இருக்கு, எடுத்து பாருங்க. அதுல ரசூலுல்லாஹ் பேசிய நேரம் பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அவங்க ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஆற்றிய அந்த உரை இருக்கிறது அல்லவா, இறுதி பேருரை என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த இறுதி பேருரையுடைய மொத்த அளவை எடுத்து பார்த்தாலே ஒரு 20 அல்லது 25 நிமிஷத்துல பேசி முடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் அந்த உரையினுடைய அமைப்பு இருக்கிறது. ஆனால் நபி அவர்களுக்கு அல்லாஹ் என்ன ஆற்றலை கொடுத்திருந்தான்னா, குறைந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் நிறைவான கருத்துக்களை தரக்கூடிய அம்சத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்திருந்தார். ஜவாமிஉல் கலிம் என்று சொல்வார்கள். வார்த்தையினுடைய கோர்வை பெருமானாருக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவங்க பேசுற வார்த்தைகள் கம்மியா தான் இருக்கும், ஆனா அதனுடைய பொருள் காலத்துக்கு விரிவுரை எழுதிக்கிட்டே போகலாம். அவ்வளவுதான் இருக்கும் பெருமானார் சொல்ற வார்த்தைகள். அந்த மாதிரி பேசக்கூடிய தன்மையை நபி அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அதே மாதிரி நபி அவர்களுடைய பிரார்த்தனையை பார்த்தா, அவங்களுடைய பிரார்த்தனை எப்படி இருக்கும்னு பார்த்தா ரொம்ப சுருக்கமா இருக்கும். நீள நீளமான பெரிய பெரிய பிரார்த்தனைகளை எல்லாம் பார்க்க முடியாது. அதுல கூட ஒரு கட்டத்துல சஹாபாக்கள் வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க நிறைய துஆக்களை சொல்லி தாரீங்க, நிறைய துஆக்களை பெருமானார் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, இதெல்லாம் நாங்க மனப்பாடம் பண்றது எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை மனசுல தேக்கி வைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு, என்ன செய்யன்னு கேட்கும் போது நபி அவங்க சொல்றாங்க, ஒரு சுருக்கமான வழியை சொல்லி கொடுத்தாங்க. ஏன்பா அவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சுருக்கமா நீங்க துஆ செய்யறதா இருந்தா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சஅலக மின்ஹு நபியுக்க முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவா, உன்னுடைய நபி அல்லாஹ்வுடைய இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நலவுகளை எல்லாம் கேட்டார்களோ அந்த நலவுகளை எல்லாம் நாங்கள் கேட்கிறோம். இதைத்தான் கேட்கிறத விட இப்படி சுருக்கமா நீங்க செய்யுங்கன்னு சொல்லித்தாரா. உன்னுடைய நபி, நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அல்லா இடத்துல, அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான், நீங்க சுருக்கமா நீங்க எப்படி துஆ செய்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் உன்னிடத்தில் கேட்டார்களோ அதையெல்லாம் உன்னிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். வஅஊது பிக மின் ஷர்ரி மஸ்தஆத மின்ஹு நபியுக்க முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த தீங்கிலிருந்தெல்லாம் உன்னிடம் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த தீங்கிலிருந்தெல்லாம் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். இது அரபில தான் ஓதணுங்கிறது சிறப்பு அவசியம் இல்லை, அரபில ஓதுறது சிறப்பு. தமிழ்லயே நீங்க கேட்கலாம். நபிகள் நாயகம் எதையெல்லாம் கேட்டாங்களோ அந்த நன்மைகளை எல்லாம் எங்களுக்கு நீ கொடு. அவங்க எந்த தீங்கில் இருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினாங்களோ அந்த தீங்கில் இருந்தெல்லாம் எங்களை பாதுகாத்து விடு என்ற துஆவை பெருமானார் சொல்லிக் கொடுத்து, உங்களால மத்ததெல்லாம் கேட்க முடியலனா இப்படி கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லி இலகு வாங்கி தந்தாங்க இந்த சமுதாயத்திற்காக. வஅன்தல் முஸ்தஆனு வஅலைக்கல் பலாகு வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் அப்படின்னு அந்த துஆ முடியும். அது வேறு விஷயம். ஆக எதை எடுத்தாலும் சுருக்கமாக கேட்க சொல்லி தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தைகளை போல அபூ ஹுரைரா சுருக்கமா துஆ செஞ்சார். யா அல்லாஹ், இந்த ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் எதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களோ அத்தனையும் உன்னிடத்தில் கேட்கிறேன். இது அல்லாமல் அதிகப்படியாக மறதி ஏற்படாத கல்வி ஞானத்தையும் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று ஹதரத் அபூ ஹுரைரா கேட்ட உடனே அந்த ரெண்டு பேருக்கு ஆச்சரியமா போயிட்டு, என்னடா இந்த இளைஞர் வயசுல கம்மியானவரா இருந்தாலும் ஆனா நம்மளை விட புத்திசாலித்தனமா கேட்டாரு, நம்ம இவ்வளவு நேரம் துஆவை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், அவர் ஒரு சில வினாடிகளில் நாம கேட்ட மொத்தத்தையும் அவர் கேட்டு முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இன்னொரு சஹாபியும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா. அவங்க அதுக்கப்புறம் துஆ செஞ்சாங்க, இறைவா,
மறதி ஏற்படாத கல்வி ஞானத்தை எங்களுக்கும் கொடு அப்படின்னு சொல்லி அந்த 2 பேரும் துவா செஞ்சாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபகக்கும் பிஹா உலாமுத் தௌசிகி, இந்த விஷயத்துல உங்களை விட அபூ ஹுரைரா முந்தி விட்டார். இந்த விஷயத்துல ஆமீன் சொல்லல ரசூலுல்லாஹ், அவர் முதல்ல முந்திக்கிட்டாரு. அவருடைய தேடலுக்கு பெருமானார் மதிப்பு கொடுத்தாங்க, ஆமீன் என்று சொன்னாங்க. இவங்க அவரை பார்த்து காப்பி அடிச்சு அதுக்கப்புறம் கேட்டாங்க, எங்களுக்கும் மறதி ஏற்படாத கல்வியை கொடுன்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை விட இந்த விஷயத்துல அவர் முந்திட்டாரு, முந்தியவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த அளவிற்கு அவருடைய ஆர்வமும் தேடலும் அந்த இளமை பருவத்திலேயே கல்வி சார்ந்த விஷயத்திலேயும் மறுமை சார்ந்த விஷயத்திலேயும் மார்க்கம் சார்ந்த விஷயத்திலேயும் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ இளைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு இஸ்லாமிய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அவங்களுடைய தேடல்கள் எப்படி இருந்தது, அவங்களுடைய வேலைகள் எப்படி இருந்தது, அவங்களுடைய நேரங்கள் அவங்க எப்படி கழிச்சாங்கிறதுக்கு எத்தனையோ உதாரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் ஜன்னத்து தஷ்தாகு இலா ஸலாஸத்தின், சுவனம் இருக்கிறதே அந்த சுவனம் 3 நபர்களை விரும்புகிறது என்று பெருமானார் சொல்றாங்க. நாம சொர்க்கத்தை விரும்புறோம், சொர்க்கத்தை அடையணும்னு சொல்லி அந்த லட்சியத்திற்காண்டி என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல நாம வாழ்றதே அதுக்கு தானே, நல்லது செய்யறது, எல்லா வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறதும் சுவனத்தை ஆசைப்பட்டவர்களாக காதல் கொண்டவர்களாக அதை நாம சொல்றோம் செய்யறோம். ஆனா பெருமானார் சொல்றாங்க, ஒரு 3 தனி நபர்களை பார்த்து சுவனம் ஆசைப்படுகிறது. அவங்க எப்படா நம்மள்ட்ட வருவாங்க, அவங்களுடைய வருகை நமக்கு அமையாதா என்று சுவனம் தவமாய் தவமிருந்து அவர்களை ஆசைப்படுகிறது என்று சொன்னாங்க. அது யார் என்று பெருமானார் சொல்லும் போது, ஒன்னு ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை பாருங்க. ஒன்னு சிறு பிராயத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இளமை பருவத்திலிருந்து கடைசி கட்டம் வரை இஸ்லாத்திற்காக தன்னுடைய நேரங்களை அர்ப்பணித்த ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முதலாவதாக சொன்னார்கள். இரண்டாவதாக அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்காண்டி பல்வேறு நெருக்கடிகளையும் அவமானங்களையும் சந்தித்த அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சொன்னாங்க. மூணாவதாக பெருமானார் சொன்னாங்க, சல்மானுல் ஃபாரிசி. பாரசீகத்திலே பிறந்த இஸ்லாமிய தேடலின் காரணமாக பல்வேறு கட்ட பயணங்களுக்கு பிறகு மதீனா வந்தடைந்த சல்மானுல் ஃபாரிசியை குறிப்பிட்டு சொன்னாங்க, சல்மானுல் ஃபாரிசியையும் சுவனம் விரும்புகிறது என்று சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் இப்னு யாசிர், சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு ஆகிய இந்த 3 நபர்களையும் சுவனம் அளவுக்கு அதிகமாக விரும்புகிறது என்று சொன்னாங்க. அப்படியான அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கணும், அவங்களுடைய தேடல் இஸ்லாமிய மார்க்கத்தின் எப்படி இருந்தது என்று நாம் வரலாற்றிலே ஆய்வு செய்து பார்க்கிற போது, ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாமிய தேடல் இருக்கிறதே, இந்த உலகத்தில் அந்த மாதிரியான ஒரு தேடல் வேறு எந்த இளைஞனுக்கும் இருந்திருக்க முடியாது என்று சொல்ற அளவுக்கு மிக சிறந்த ஒரு வாலிபராக அவங்களுடைய வரலாற்றிலே அவர் அறியப்படுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சல்மானுல் ஃபாரிசியை பத்தி நாம் அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். ஹந்தக் போரின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மதீனாவை சுற்றிலும் அகழ் தோண்டுவதற்கு யோசனை சொல்லிய முக்கியமான நபர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த பயணம் இருக்கிறது அல்லவா, இஸ்லாத்தின் பால் கொண்ட அந்த காதலின் காரணமாக அவர்களிடம் இருந்த அந்த தேடல் இருக்கிறது அல்லவா, அது இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கிறது. இவங்களுடைய பூர்வீகம் எங்கே இருக்கிறது என்று பார்த்தா, பாரசீகத்தில் இவங்க பிறந்தவங்க. பாரசீகம்னா இப்ப எந்த நாடு, ஈரான், ஈராக், துருக்கி உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு தான் நிறைய நாடுகள் இப்பொழுது இருக்கிற அந்த பகுதிக்கு அன்றைய காலகட்டத்தில் பாரசீகம் என்று அழைக்கப்பட்ட ஒரு வரலாறு இருந்தது. பாரிஸ் என்று அரபியிலே சொல்லுவார்கள், தமிழிலே பாரசீகம் என்று சொல்லுவார்கள். இந்த பாரசீக மண்ணிலே பிறந்தவர்கள் தான் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவங்களுடைய பூர்வீக மதம் என்ன என்று பார்த்தால், நெருப்பை வணங்குகின்ற மஜூஸ் என்ற மதத்தை சார்ந்தவர்கள், நெருப்பு வணங்கியாக இருந்திருக்கிறார்கள். பொதுவாகவே பாரசீகத்திலே அன்றைய பிரதான மதமாக நெருப்பு வணங்குகின்ற அந்த கொள்கை இருந்திருக்கிறது. அவங்களுடைய பிரதான கொள்கையின்படி நெருப்பை அவங்க கடவுளா மதிக்கிறாங்க. அல்லாஹ் ரசூல்ங்கிறதெல்லாம் கிடையாது, நெருப்பு அவங்களுக்கு கடவுள். அந்த நெருப்பு அவங்க புனிதமா பார்க்கிறாங்க. இன்னைக்கு உலகின் பல்வேறு பகுதிகளிலேயும் பார்சி மதத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பார்சி மதத்தவங்க தான் பாரசீகத்திலிருந்து வந்தவங்க. இந்தியாவுல
அளவுல மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவங்க அதிகமா இருக்கிறாங்க. இந்த மதத்தவர்களுடைய பிரதான கொள்கை என்ன? நெருப்பை கடவுளாக பார்ப்பாங்க, நெருப்பை புனிதமானதாக பார்ப்பாங்க. நீர், நெருப்பு, நிலம் இந்த மூன்றும் புனிதமானது என்பது அவர்களுடைய கொள்கை. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்கள யாராவது ஒருவர் இறந்து விட்டால் புதைக்கவும் மாட்டாங்க, எரிக்கவும் மாட்டாங்க. பார்சி மதத்தவர்களுடைய இன்றைக்கும் இருக்கிற நடைமுறை அதுதான். புதைக்கவும் கூடாது, எரிக்கவும் கூடாது. இந்த ரெண்டு நடைமுறை தான் உலகம் முழுவதும் பெரும்பாலும் இருக்கும். ஒண்ணு புதைப்பாங்க அல்லது எரிப்பாங்க. ஆனா இந்த ரெண்டையுமே அவங்க செய்யறதில்லை. ஏன் செய்யறதில்லை என்பதற்கு அவங்க காரணம் சொல்றாங்க. நீர், நெருப்பு, நிலம் இந்த மூணும் புனிதமானது அவங்களுடைய நம்பிக்கைப்படி. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய உடல் அசுத்தமானதாக ஆகிவிடுகிறது. அந்த மதத்தவர்களுடைய நம்பிக்கை. இன்றைக்கு பார்சி மதத்தவர்களுடைய நம்பிக்கை, ஒருத்தர் இறந்துட்டான்னா அவனுடைய உடல் அசுத்தமானதாக ஆகிறது. அதை தொட்டாலே தீட்டுங்கிற மாதிரியான நம்பிக்கை கொண்டவங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னா, அந்த அசுத்தமான உடலை புனிதமான நெருப்பிலையும் எரிக்கக்கூடாது, நிலத்திலையும் எரிக்கக்கூடாது, தண்ணீரிலையும் அதை சேர்க்கக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா, யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒதுக்குப்புறமான இடங்கள், மலை உச்சிகள் இருந்ததுன்னா அந்த இடத்துல கொண்டு போய் அந்த பாடியை வச்சிருவாங்க. செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சுட்டு அந்த இடத்துல, உயரமான இடத்துல அதுக்குன்னு அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒதுக்குப்புறமான இடங்கள், ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள், அந்த இடத்துல கொண்டு போய் அந்த பிரேதத்தை அப்படி வச்சிருவாங்க. வைக்கப்பட்ட அந்த பிரேதத்தை கழுகுகளும் காக்காய்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கொத்தி தின்று அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். இப்படிதான் இன்று வரை அவருடைய நடவடிக்கை இருந்து கொண்டிருக்கிறார். மும்பையில கூட மலபார் ஹில்ஸ் என்ற பகுதியில பார்த்தா இந்த மாதிரியான இடங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இறந்து விட்டவருடைய ஜனாசா என்பது நதீஸாக ஆகிவிடுகிறது. நீர் புனிதமானது, நெருப்பு புனிதமானது, மண் புனிதமானது. அதனால புதைக்கவும் கூடாது, எரிக்கவும் கூடாது. இப்படிதான் நாங்க செய்வோம் இன்னைக்கு வரை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு விதமான பல்வேறு மத கடமைகளை கொண்ட ஒரு மதம் தான் அந்த பார்சி மதம். அந்த மதத்தவர்களில் ஒருவராக பிறந்தவர் தான் ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டும் இல்ல, அவங்க பிறந்த அந்த குடும்பம் இருக்குல்ல, அவங்களுடைய தந்தை அத ரொம்ப ஐதீகம் கொண்டவராக இருந்தார் என்று ஹதீஸ்கள்ல வருது. அவங்களே அதை அறிவிக்கிறாங்க. நெருப்பு வணங்கியா இருந்தாலும் ஏதோ நெருப்பு வணங்கிகள்ல சும்மா ஏனோ தானோன்னு இருக்கிற குடும்பத்தில இருந்து வந்தவன் இல்ல. அதிலேயே ஊரின் கிளைத்த ரொம்ப அழுத்தமாக அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய குடும்பத்தில இருந்து அவங்க வாராங்க. அவருடைய தந்தை இவர் வாலிப பருவத்தை அடைகிறவரை வீட்டுல வச்சு ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்த மாதிரி வளர்த்துட்டு வர. வெளி உலகமே தெரியாம அவர் ரொம்ப பாசம் காட்டியதுனால தனியா எங்கேயும் அனுப்ப மாட்டாரு, வெளியூருக்கு போவாங்க. அவங்க ரொம்ப பாதுகாப்பா வளர்ந்துட்டு வராங்க. இப்படி இருக்கும் போது இளமை பருவத்தில் இருந்த சல்மானுல் ஃபாரிசியை ஒரு நாள் என்ன சொல்றாருன்னா, வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்த ஒரு தோட்டத்தை காமிச்சு, நம்முடைய தோட்டத்துல சில பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அங்க போய் வேலை ஒழுங்கா நடக்கான்னு கொஞ்சம் நின்று கவனிச்சுட்டு வான்னு சொல்லி ஒரு நாள் அனுப்பி வைக்கிறார். அந்த தோட்டத்துக்கு சல்மான் ஃபாரிசி வாராங்க. வர்ற வழியில பார்த்தா ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த ஈராக் பகுதியில இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயத்தை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த தேவாலயத்தை பார்க்கிறாங்க, ஒரே சப்தமா கிடக்கு. பொதுவாக கிறிஸ்தவ மார்க்கத்துடைய தேவாலயங்களை பார்த்தா இசைக்கும் பாடல்களுக்கும் அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரே பாட்டு கச்சேரி அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்த உடனே இவர் வேடிக்கை பார்க்கறதுக்காண்டி அந்த சர்ச்சுக்குள்ள போறாரு. போனவருக்கு அங்க போய் பார்க்கிறாரு, அந்த மக்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், அவங்களுடைய தெய்வீக அந்த முறைகள், பிரார்த்தனைகள், இவைகள் எல்லாம் இவருடைய உள்ளத்தை வெகுவா கவருது. இது நல்லா இருக்க, நாம கொண்டிருக்கிற அந்த நெருப்பு வணங்குகிற கொள்கையை விட இது கொஞ்சம் தெய்வீகமானதா தெரியுதுன்னு சொல்லி அவருடைய உள்ளம் கொஞ்சம் அதுல ஈடுபாடாக கிறிஸ்தவ மார்க்கத்தின்பால் ஈர்க்கப்படுகிறார். உடனே அங்கேயே ரொம்ப நேரம் இருந்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு வாராரு. வந்த உடனே தந்தைகிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் போற வழியில ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை பார்த்தேன், அவங்க வணங்கக்கூடிய அந்த முறை, அவங்க சொல்லக்கூடிய மார்க்க விஷயங்கள்லாம் நாம கொண்டிருக்கிற கொள்கையை விட கொஞ்சம் அழகானதா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவருக்கு கடுமையா போந்துட்டு, நீ என்ன மதம் மாறி போய் அலைகிறியா?
நாம ஒரு கொள்கையில இருக்கோம், காலங்காலமா இதை பின்பற்றிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கிறிஸ்தவ மார்க்கம் எனக்கு ரொம்ப நல்லதா தெரியுதுன்னு சொல்றியா? அப்படிலாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தெய்வ குத்தமாயிரும். அதனால இனிமே நீ வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போக வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டிலேயே அவரை ஒரு சங்கிலியை போட்டு கட்டி போட்டுருதாங்க. நீ வெளியே போனா இந்த மாதிரி பல குழப்பங்களுக்கு ஆளாகி நீ மதம் மாறிடுவன் போல தெரியுது. நாம அந்த மாதிரியான பாரம்பரியத்துல வந்தவங்க கிடையாது, நீ இனிமே வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி ஒரு செயினை போட்டு கட்டி போட்டுருதாங்க. இது முஸ்னத் அஹ்மத்ல விரிவா இந்த ஹதீஸ் வருது. பேசுறதா இருந்தா மணிக்கணக்கில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. நான் அதனுடைய சுருக்கத்தை மட்டும் உங்களிடத்துல சொல்றேன். அப்போ செங்கலை போட்டு அவரை வீட்டுல கட்டி போட்டுருதாங்க. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு ஆள் அனுப்பி அந்த கிறிஸ்தவ தேவாலயத்துல உள்ள பொறுப்புதாரிகள்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லி விடுறாரு. என்ன சொல்லி விடுறாருன்னா, உங்களுடைய மார்க்கம் எனக்கு பிடித்தமானதாக தெரிகிறது. உங்களுடைய மார்க்கத்தினுடைய தலைமை பீடமாக இருக்கக்கூடிய சிரியாவில் இருந்து யாராவது, ஷாம் தேசத்திலிருந்து யாராவது இங்க வந்தா எனக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதே மாதிரி சிரியாவில் இருந்து ஒரு கூட்டம் வருது, இவர் தகவல் சொல்லி அனுப்பப்படுகிறது. இவர் வீட்டுல இருந்து யாருக்கும் தெரியாம வெளியே ஓடி அந்த சிரியாவில் இருந்து வந்திருக்கிற கிறிஸ்தவர்களிடத்துல நட்பை ஏற்படுத்தி கொண்டு அவர் சொல்றாரு, உங்க நாட்டுக்கு எங்களை கூட்டிட்டு போயிருங்க. கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய தலைமை பீடம் ஷாம் தேசமாக இருக்கு என்று அவர் அறிந்து வச்சிருந்ததுனால ஷாமுக்கு என்ன அழைச்சிட்டு போயிருங்கன்னு சொல்றாங்க. உடனே கிறிஸ்தவர்கள் அவரை ஷாம் நாட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. தந்தைக்கு தெரியாம வீட்டை விட்டு வெளியேறவரு ஷாம் தேசத்திற்கு வந்து விடுகிறார். ஷாம் தேசத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் உள்ள ஒரு பாதிரியாரிடத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்து, நான் உங்களுடைய மார்க்கத்தை விரும்புறேன், உங்க கூடவே நான் இருக்க விரும்புறேன்னு சொன்ன அவர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. ஆனா அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்தா மக்களுக்கு ரொம்ப நல்லதை ஏவுறாரு. ஆனா அவருடைய தனி மனித வாழ்க்கை ரொம்ப மோசமானதா இருக்கு. ஜக்காத்து பொருளை அவர் வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்காம அவரே கையில வச்சுக்கிறாரு. இப்படி நிறைய தில்லு முள்ளுகள்லாம் அவர்கிட்ட இருந்து பார்த்த உடனே இவர் சரியான ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இறந்ததற்கு பிறகு அவரை பற்றிய உண்மை விவரங்களை அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சொல்லி அவர் சரியான ஆள் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த கிறிஸ்தவ தேவாலயத்துல இன்னொரு பாதிரியார் புதிதாக நியமிக்கப்படுறாரு. அவர்கிட்ட நெருக்கமா இருக்கிறாங்க. அவர்கிட்ட நெருக்கமா இருந்து பார்த்ததுல அவர் ரொம்ப நல்ல ஆளா இருக்கிறாரு, கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய கொள்கைப்படி நடக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்டயே கடைசி காலகட்டம் வரை வாழ்றாங்க. அப்படி இருந்ததுக்கு பிறகு அவருடைய மரண தருவாய் வரும்போது அவர்கிட்ட கேட்கிறாங்க, நான் யார்கிட்ட போனா கிறிஸ்தவ மார்க்கத்தை முறையா பின்பற்ற முடியும்னு கேட்ட உடனே அவர் இன்னொரு ஆள் அடையாளப்படுத்துறாரு. அவர்கிட்ட போறாங்க. அவர் இறக்கிற தருவாயில் இன்னொருவரிடம், இப்படி 4 கிறிஸ்தவ பாதிரியார்களிடம் அடுத்தடுத்து சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சேவகம் புரிபவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன? சரியான மார்க்கத்தை அடையணும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சூரியனை பார்த்த உடனே இதுதான் கடவுள் சொன்னாங்க, மறைஞ்சதுக்கு பிறகு பார்த்தா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சந்திரனை பார்த்த உடனே இதுதான் கடவுளா இருக்குன்னு நினைச்சாங்க, அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொன்னாங்கன்னு சொல்லி ஏகத்துவ தேடலில் அவங்க இருந்தாங்களோ, அதே மாதிரி கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய கொள்கை அவங்களுக்கு சரியா தெரிஞ்சதுனால அதை சரியா பின்பற்றவங்க யாருங்கிற தேடல்ல 4 பாதிரியார்களிடம் அடுத்தடுத்து சேவகம் செய்து 4வது பாதிரியார் மரணிக்கின்ற சமயத்துல தான் கேட்கிறாங்க, உங்களுடைய மரணத்துக்கு பிறகு நான் யாரை பின்பற்றுறது, யாரிடத்துல இருந்தா கிறிஸ்தவத்தை சரியா படிக்கலாம்னு சொல்லும் போதுதான் அவர் சொல்றாரு, நீ யாரையும் தேடி அலைகிறது நோக்கமல்ல, அப்படிப்பட்ட ஒரு நபரும் இப்பொழுது கிடையாது, நான் உன்னிடத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறேன் சொல்லிட்டு நபிகள் நாயகத்துடைய வருகையை அந்த 4வது பாதிரியார் சல்மானுல் ஃபாரிசிக்கு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஹக்கத அலல்லக ஜமானு நபியின், ஒரு கடைசி காலகட்டத்தில் வரவிருக்கிற நபி வரக்கூடிய காலம் இப்பொழுது கனிந்து விட்டது. பெருமானார் அப்பொழுதுதான் மக்கால நபி என்கிற நிலையில இருக்கிறாங்க. அந்த நிலையில் அவர் சொல்றார், அந்த பாதிரியாரு இந்த மாதிரி சிரியாவில் உள்ள அந்த பாதிரியார் சொல்றாரு, கடைசி காலகட்டத்தில் வரவிருக்கிற நபியினுடைய காலம் கனிந்து விட்டது. ஹுவ மபூசுன் பி தீனி இப்ராஹிம், அவர் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை கொண்டு
அனுப்பப்பட்டவராக இருப்பார். இப்ராஹிம் நபி என்ன கொள்கையை போதித்தார்களோ அந்த கொள்கையை அவர் போதித்துக் கொண்டிருப்பார். அவருடைய பிறப்பிடம் மக்காவாக இருக்கும். அவர் ஹிஜ்ரத் செய்து வருகிற இடம் மதீனா என்ற பெயரை சொல்லாம வேறொரு ஊரினுடைய யஸ்ரிப் என்ற அந்த பெயரை சொல்லி, மதீனாவுக்கு முந்தைய பெயர் யஸ்ரிப் என்று அழைக்கப்பட்டு வந்தது. மக்காவிலிருந்து அவர் ஹிஜ்ரத் செய்து யஸ்ரிப் என்ற பகுதிக்கு வருவார். அவரை போய் நீ சந்திச்சிரு. அவர் சொல்ற மார்க்கம் தான் சரியான மார்க்கமா இருக்கும். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது இப்பொழுது அதனுடைய அசல் தன்மையை விட்டு அது இருட்டடிப்பு செய்யப்பட்டதாக மாறிவிட்டது. அதனால நீ சரியான கொள்கையை தேடுறதா இருந்தா அந்த நபி வரக்கூடிய அந்த பக்கத்தை போய் நோக்கி நீ போயிரு சொன்ன உடனே நேர என்ன செய்யறாங்க, மக்காவுக்கு கிளம்பி கொண்டிருந்த ஒரு வியாபார கூட்டத்தில் போய் சொல்றாங்க, என்னைய மக்காவுக்கு கூட்டிட்டு போயிருங்க. ஒரு இளைஞனுடைய தேடல் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறது பாருங்க. பாரசீகத்தில் பிறந்து ஷாம் தேசத்திற்கு வந்து அங்கு பல ஆண்டுகள் பல்வேறு பாதிரியார்களுக்கு பணிவிடை செய்து அந்த தேடலிலேயே இருந்து கடைசியில் அவருடைய பயணம் மக்காவை நோக்கி அமையவிருக்கின்ற விதத்தில் அந்த வியாபாரிகிட்ட போய் சொல்றாங்க, மக்காவுக்கு போகும்போது என்னைய கூட்டிட்டு போயிருங்க, அதுக்கு என்ன தொகை உண்டோ அதை கூலியா உங்களுக்கு நான் தாரேன்னு சொன்ன உடனே அந்த வியாபாரிகள் அவரை அழைத்து சென்றவர்கள் வாதில் குரா என்று அழைக்கப்படக்கூடிய இடத்தை அடைஞ்ச உடனே ஏமாத்தி என்ன செஞ்சிருந்தாங்க, அவரை அடிமையாக்கி இன்னொருவரிடம் விற்று விடுகிறார்கள். அவ்வளவு நேரம் சுதந்திரமாக இருந்தவர் எப்படி ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹுங்களை சுதந்திரமான அந்த சிறுவனை அடிமை என்று விற்று விட்டார்களோ அத மாதிரி இவரை கடத்திட்டு போன மாதிரி கடத்திட்டு போய் அவங்க ஒரு வியாபாரிட்ட வித்துட்டாங்க. வாங்கினவர் ஒரு யூதர். அந்த யூதரிடமிருந்து இரண்டாவது இன்னொருவருக்கு விற்கப்படுகிறார். அப்படி விற்கப்பட்ட அவர்கள் மதீனாவிற்கு அழைத்து வரப்படுகிறார்கள். இத்தனை ஆண்டு காலம் அவங்க ஏகத்துவ தேடலில் இருந்து மதீனாவிற்கு அவர்கள் வந்தடைகின்ற அந்த காலகட்டம் என்பது பெருமானார் மக்காவில் 13 ஆண்டு காலம் பணி செய்துவிட்டு மதீனாவை நோக்கி வந்தார்கள் அல்லவா, அந்த காலத்திற்கு ஒத்து வருகிறது. பல ஆண்டு கால தேடல், ஒரு இளைஞனுடைய வாழ்வில் ஏற்பட்ட தேடலை பாருங்கள். பல ஆண்டு காலங்கள் அவர் போராடி கடைசியிலே 2 யூதர்களுடைய கை மாறி இரண்டாவதாக வாங்கியவர் மதீனாவிற்கு அவரை அழைத்து வந்து விடுகிறார். மதீனாவிலே வந்து அவர் அடிமை ஊழியம் செய்து கொண்டிருந்த நிலையில் தான் பெருமானார் மதீனாவிற்குள் வருகிறார்கள். இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் நேர பெருமானாரை சந்திப்பதற்கு வருகிறார். வரும்போது அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த 4ஆவதா ஒரு பாதிரியாரை சந்திச்சார் அல்லவா, அந்த பாதிரியார் தான் பெருமானாரை குறித்த செய்திகளை சொன்னார். சொல்லும் போது அவர் பெருமானாருடைய சில அடையாளங்களையும் சொல்லியிருந்தார். கடைசி காலகட்டத்தில் வரக்கூடிய அந்த நபி என்பவரிடத்தில் இருக்கக்கூடிய 3 விதமான பிரத்யோகமான அடையாளங்கள் சொல்லியிருந்தாரு. அதுல ஒரு அடையாளம் என்னன்னா, அந்த கடைசி கட்டத்தில் வரக்கூடிய நபி சதக்கா பொருளை சாப்பிட மாட்டார். அவருக்கு அது ஹராமாக்கப்பட்டிருக்கும். சதக்காவை தொட்டு கூட பார்க்க மாட்டார். அவ்வளவு சுத்தமாயிருப்பாரு. ஆனால் அன்பளிப்பாக எதுவும் கொடுக்கப்பட்ட அதை தாராளமா சாப்பிடுவாரு. இது 2வது அடையாளம். 3ஆவதா அவருடைய தோள் புஜத்தில் நுபுவத்துடைய ஒரு முத்திரை இருக்கும். இந்த 3 அடையாளங்கள் அவரிடத்தில் இருந்ததுன்னா நீ தெளிவா புரிஞ்சுக்கோ, அவர் தான் கடைசி காலகட்டத்தில் வரக்கூடிய நபின்னு சொல்லி அனுப்பியிருந்தார். இப்ப என்ன செஞ்சாரு, சல்மான் ஃபாரிசி ஒரு பேரிச்சந்தோட்டத்துல தன்னுடைய எஜமானனுக்கு சொந்தமான பேரிச்சந்தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நபியினுடைய வருகையை குறித்த தகவல் தெரிஞ்ச உடனே ஒரு கூட நிறைய பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு பெருமானாரை சந்திக்கிறதுக்காண்டி வர்றாரு. மற்ற தகவல்கள் எல்லாம் கேள்விப்பட்டார். மக்கால பிறந்திருக்கிறார், அங்கிருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு வந்திருக்கிறார். பல விஷயங்கள் அவர் ஆய்வு செஞ்சுட்டு பெருமானாரை சோதிப்பதற்காக வருகிறார். நபி அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கிற போது அவர் கொண்டு வந்து பேரிச்சம்பழங்களை கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கிறங்க, இது சதக்காவாக உங்களுக்கு நான் தர்றேன். நீங்களும் உங்களோடு இருக்கிற தோழர்களும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற மாதிரி தெரியுது, சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். சதக்கான்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அப்படி கையை எடுத்துட்டாங்க. இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு உரியதல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த தோழர்களுக்கு கொடுக்கறாங்க, நீங்க சாப்பிடுங்க. பெருமானார் சாப்பிடல. அப்ப இவருக்கு வந்து ஒரு விஷயம் தெளிவாயிருச்சு, வந்துட்டார். 2வது நாள் போறாரு, இன்னும் கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை கொண்டுட்டு போறாரு. பெருமானார் இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, அன்பளிப்பாக இதை கொண்டு வந்திருக்கிறேன், எடுத்துக்கிறேன்னு உடனே எந்த மறுப்பும் சொல்லாம நபி அவங்க அன்பளிப்புங்கிற அந்த நிலையில அதை எடுத்து சாப்பிட்டாங்க, சஹாபாக்களுக்கு கொடுத்தாங்க. அப்ப 2வது விஷயமும் அவருக்கு உறுதியாயிட்டு 3ஆவதாக அன்று போயிட்டு இன்னொரு நாள் வந்து
நபி அவங்க இருக்கக்கூடிய அந்த சபையை சுத்தி சுத்தி வரார். அவர் யாருமே காட்டிக்கிறல. பெருமானார் கூட்டத்தோடு இருக்கிறாங்க, இளைஞரா இருக்கிறாங்க, எதையுமே காட்டிக்கிறல. இப்போ ஒரு நாள் ரசூலுல்லாஹ் இருக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி பின்னாடி போய் நிக்கிறார். எதையோ ஒண்ணு தேடுற மாதிரி. எதுக்கு பின்னாடி போறாருன்னே தெரியல. எங்க போனாலும் பின்னாடி போய் நிக்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க வஹீனுடைய தொடர்பில் இருந்தவர்கள் அல்லவா. உடனே தன்னுடைய ஆடையை கழட்டி தன் முதுகுக்கு பின்னால் இருந்த அந்த நுபுவத்துடைய முத்திரையை காமிச்சு சொன்னாங்க, இததானப்பா தேடிக்கிட்டு இருந்த, இதுதானே நீ இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்த. அவர் நினைச்சுக்கிட்டாரு இவர் எதுவும் தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதுதானே தேடிக்கிட்டு இருந்த, பார்த்துக்கன்னு சொன்ன உடனே அந்த இடத்திலேயே அந்த நுபுவத்துடைய முத்திரையை அப்படியே கட்டி அணைத்து முத்தமிட்டு பெருமானாருடைய கரங்களை பிடிச்சு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று திருக்கலிமாவை சொல்லி அவங்க முஸ்லிமா இணைஞ்சுக்கிட்டாங்க. பாருங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்காண்டி எவ்வளவு கால தேடல் அவர்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய நேரங்களும் பொழுதுகளும் எப்படியெல்லாமோ கழிந்து கொண்டிருக்கிறது, எது எதிலெல்லாமோ கழிந்து கொண்டிருக்கிறது, ஆபாசங்களிலேயும் அசிங்கங்களிலேயும் கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய கடந்த கால பாரம்பரியம் எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்பதை நாம் இது போன்ற வரலாற்றுகளில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அதுக்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு பெருமானாரிடத்துல சொல்றாரு, தன்னுடைய பயண அனுபவங்களை ஃபுல்லா சொல்றாரு. இப்ப நான் அவனோட சொன்ன அந்த செய்தி விரிவா ஹதீஸ்கள்ல வருது. அதுல பார்த்தா அந்த பயண அனுபவங்களை ஃபுல்லா சொல்றாரு. என்னுடைய பாரம்பரியம் என்ன, நான் எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தேன், எப்படிலாம் வளர்ந்தேன், எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தேன், எனக்கு எப்படியெல்லாம் தேடல் ஏற்பட்டது, எத்தனை பாதிரிகளை நான் கடந்து வந்திருக்கிறேன், நெருப்பு வணங்கியாக இருந்து கிறிஸ்தவத்தின்பால் ஈர்க்கப்பட்டு கடைசியில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றது வர உள்ள அந்த பயணத்தை நபியிடத்துல சொன்ன உடனே நபிகள் நாயகமே அப்படி அதிசயித்து போய் நின்றுட்டாங்க. இவ்வளவு பெரிய தேடலா, இவ்வளவு பெரிய சிரமமான கட்டங்களை உங்களுடைய பயணம் கடந்து வந்திருக்கிறதா என்று சஹாபாக்கள்கிட்டலாம் அவரை பெருமையோடு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய ஒரு தேடல் மிக்கவராக இருந்தார். அந்த மாதிரி கட்டத்துல தான் பெருமானார் சொன்னாங்க, லவ்கானல் ஈமானு ஃபி சுரையா, ஈமான் என்பது சுரையா என்ற நட்சத்திரத்தில் இருந்தாலும் கூட இவர் அதை பெற்றுக் கொள்ளுவார். இந்த பூமியில இல்ல, ஈமான அடையணும்னா சுரையாங்கிற நட்சத்திரத்துக்கு போகணுங்கிற சூழல் இருந்தாலும் கூட இவர் இங்க இருந்து அந்த நட்சத்திரத்துக்கு கூட போக துணிஞ்சிருவாரு. அவ்வளவு பெரிய சிரமங்களை மேற்கொண்டு வந்திருக்கிறார். இவருக்கு நீங்க முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்கிறாரு. அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுதலை பெற வேண்டும் என்றால் அந்த எஜமானன்ட்ட இருந்து பல்வேறு பொருட்களை கொடுத்துட்டு அதற்குரிய தொகையை நிறைவேற்றினதுக்கு பிறகு விடுதலை பெறலாம். பல வருஷங்கள் கடக்கிறது. மதீனாவுக்கு வந்தவுடனே அவர் விடுதலை ஆயிரல, பல வருஷங்கள் அதுக்கு பிறகு அடிமையா இருக்கிறாரு. இப்ப சஹாபாக்கள்கிட்ட அறிவிப்பு செஞ்சாங்க, இவருக்கு முடிஞ்சதை கொடுத்து இவரை உதவுங்கன்னு சொன்ன உடனே சல்மான் ஃபாரிசியினுடைய எஜமானன், உன்னை நான் விடுதலை செய்ய வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்னா எனக்கு 300 பேரிட்ட மரக்கன்றுகளை அதற்கு உரிய இடங்களில் நட்டு அதை முறையாக வளர்த்து தர வேண்டும். இரண்டாவதாக 40 ஊக்கியா தங்கத்தை நீ பிணையாக தர வேண்டும். 40 ஊக்கியாங்கிறது ஒரு அளவு, அன்றைய காலகட்டத்தில் இருந்து ஒரு அளவு. 40 ஊக்கியா தங்கத்தையும் தர வேண்டும். 300 பேரிட்ட கன்றுகளை வாங்கி அதை அதற்குரிய இடத்தில் நட்டு அது வளரக்கூடிய நிலையில் எனக்கு உருவாக்கி ஒரு தோப்பாக்கி தர வேண்டும். இதை நீ செய்தால் நீ உரிமை என்று நிபந்தனையிட்டு இருந்தார். இந்த நிபந்தனையை பெருமானாரிடத்துல வந்து சொன்ன உடனே நபி அவங்க சொன்னாங்க, தோழர்களை இவருக்கு உதவுங்கன்னு சொன்னாங்க. உடனே ஒவ்வொருத்தரும் ஒரு தங்களால் முடிஞ்ச அளவுக்கு 10 பேரித்தங்கன்று 20 பேரித்தங்கன்று சொல்லி ஒவ்வொருத்தரா கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா 300 பேரித்தங்கன்றுகள் சேர்ந்துட்டு. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தன்னுடைய பங்களிப்புக்காக சொன்னாங்க, இதை கொண்டு போய் எந்த இடத்தில் நட வேண்டும் என்று உன்னுடைய எஜமானன் சொல்லி இருக்கிறானோ அந்த இடத்துல நடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்தெல்லாம் குழி தோண்டி சரி செஞ்சதுக்கு பிறகு என்னைய வந்து கூப்பிடுங்க, நான் வாரேன்னு சொன்னாங்க. நபிகள் நாயகம் அப்படிதான் சஹாபாக்களோட பழகினாங்க. ஏதோ உத்தரவு மட்டும் போட்டுட்டு அவங்க ஒதுங்கி இருக்க மாட்டாங்க. தோழர்களோடு தோழராக அவங்க வாழ்ந்தாங்க. சொன்னாங்க, நான் வாரேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அதே மாதிரி அந்த இடத்தெல்லாம் சரி பண்ணி அந்த குழியெல்லாம் தோண்டிட்டு நபியிடத்துல வந்து சொல்றாரு, எல்லாம் ரெடியா இருக்கு வாங்கன்னு சொன்ன உடனே பெருமானார் போய் தன்னுடைய பரக்கத்தான கரங்களினால் அந்த கன்றுகளை எடுத்து எடுத்து கொடுக்கிறாங்க. ஒவ்வொன்றாக வைக்கப்படுது. சல்மான் ஃபாரிசி சொல்றாங்க, பெருமானாருடைய அந்த பரக்கத் பொருந்திய கரங்கள் பட்டதினால் அதுல ஒரு கன்று கூட வீணாக போல.
எல்லாம் செழிப்பா வளர்ந்தது, வேகமா வளர்ந்தது. அது ஓரளவுக்கு வளர்ற வரை நீ அதை பராமரிச்சு தரணுங்கிறதா நிபந்தனை. அது வேகமா வளர்ந்தது, கடைசியில் அது நிறைவேற்றப்பட்டது. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சது 30 ஊக்கியா தங்கத்தை பெருமானாரே எனக்கு அன்பளிப்பா தந்தாங்க. ஒரு போர்க்களத்துல இருந்து வந்த போர் செல்வங்களை எல்லாம் சேமிச்சு பார்க்கும்போது நிறைய தங்கம் இருந்தது. அந்த தங்கத்தை என்னிடத்துல கொடுத்து சொன்னாங்க, இது உன்னுடைய எஜமானன்ட்ட கொடுத்து நீ விடுதலை வாங்கிக்கன்னு சொன்னதுக்கு பிறகுதான் நான் முழுமையாக விடுதலை வாங்கினேன் என்று ஹஜ்ரத் சல்மானுல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தி முஸ்னத் அஹ்மது போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. இது இஸ்லாமிய இளைஞர்கள் கடந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருக்காங்கிறத காட்ட, இந்த மார்க்கத்தின்பால் கொண்ட அந்த தேடல், அந்த காதல் அவங்களை எப்படியெல்லாம் வாழ வைத்திருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய பாரம்பரியத்திலே வந்த நாம் இன்று அற்பமான விதத்தில் நம்முடைய நேரங்களை செலவழித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இளைஞர்கள் மட்டும் நான் சொல்லல, பெரியவங்களும் இதுல அடிமைத்தனத்தோடு தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வீடுகள் முழுவதும் பார்த்த பெண்களுடைய நிலை, எப்ப பார்த்தாலும் சீரியல் பார்க்கறதுல கலந்துகிட்டு இருக்கு. சீரியலை பார்த்து வாழ்றாங்க. பொம்பளை அதை பார்த்து அழுகுற சூழ்நிலை நடக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு நடந்துட்டுனா தான் குடும்பத்துல நடந்த மாதிரி அழுகுற சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கிறோம். அன்னைக்கு கூட நம்ம உறவினர் வீட்டுக்கு ஒருத்தருக்கு போயிருக்கும் போது அந்த வீட்டுல உள்ளவர் அந்த வீட்டம்மாட்ட வந்து திடீர்னு கேட்கிறாரு, பதட்டத்தோடு வந்து கேட்கிறாரு, செத்துட்டானோ அப்படின்னாரு. அவர் கேட்டாரு, பேசிக்கிட்டே இருக்கும்போது உள்ள பேசிட்டு இருக்காங்க, செத்துட்டானோ அப்படின்னா. அப்ப என்னடா யாரும் இறந்துட்டாங்க போல தெரியுது அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு நாடகத்துடைய கதையை கேட்டிருக்காரு. அந்த நாடகத்துல ஒருத்தர் எழுதிட்டு இருந்திருக்குன்னு தெரியுது. அந்த ஆள் செத்துட்டானோங்கிறத இவர் மறுநாள் வந்து கேட்கிறாரு. முதல் நாள் அதோட நிப்பாட்டிட்டான், இறந்துட்டானா இறக்கலையான்னு தெரியாம நிப்பாட்டிட்டான். மறுநாள் வந்து கேட்கிறாரு, செத்துட்டானோ? அந்த அம்மா ஆமா அவரு போயிட்டார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா அது நாடகத்துல உள்ள கதை. இந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு. நாம இதுல மூழ்கி இருந்தோம்னா நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்கும்? நாமளே ஆன்லைனுக்கு அடிமையா இருக்கும் போது நம்முடைய குழந்தைகளும் அப்படித்தான் உருவெடுக்கும். ஆக இஸ்லாம் என்பது ஒரு தெளிவான வாழ்க்கை திட்டத்தை நோக்கி நமக்கு வழிகாட்டுகிறார். நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்முடைய நேரங்கள் இப்படிதான் செலவழிக்கப்படணும், நம்முடைய வாழ்க்கை முறை இப்படிதான் இருக்கணும் சொல்லி ஒரு கட்டமைப்புக்குள் வாழுகின்ற ஒரு நிலையை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. அதை மறந்தவர்களாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் நம்முடைய நேரங்கள் எப்படி செலவழிக்கப்படுகிறது என்பதை சிந்தித்து பார்த்து முறைப்படுத்தி அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்காகவும் பயனுள்ள விதத்தில் நம்முடைய நேரங்களை கழிக்கக்கூடிய அந்த வழக்கத்தை எல்லோருமே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா அந்த மாதிரியான சூழலை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று துஆ செய்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பத்ர் சஹாபாக்களுடைய நினைவு தினமாக இருப்பதினால் பத்ர் போரும் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடங்களும் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அதுக்கடுத்து அதாவது ஒரு சகோதரர் எழுதி கொடுத்திருக்கிறாங்க, சதக்கானா என்ன, அன்பளிப்பன என்ன, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் கேட்டிருக்காங்க. சதக்காங்கிறது தர்மமா கொடுக்கிறது. தர்மம் யாருக்கு கொடுப்போம்? யார் ஏழைகளோ யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கிற நியத்துல கொடுக்கிறதுக்கு பேர் தான் தர்மம். ஹதியாங்கிறது என்னது? அன்பளிப்பு. அன்பளிப்புங்கிறதுக்கு அரபில ஹதியான்னு சொல்லுவாங்க. ஹதியான என்னதுன்னா அது யார் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஒரு ஏழை பணக்காரருக்கு கொடுக்கலாம், பணக்காரர் ஏழை கொடுக்கலாம், யார் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். கிஃப்ட்னு சொல்றோம்ல, அதுல எந்த பாகுபாடும் கிடையாது. ஆனா தர்மம்ங்கிறது அது ஏழைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கப்படணும். உயர்ந்த நிலையில உள்ளவர் அவரை விட தாழ்ந்த நிலைகளுக்கு உள்ளவங்களுக்கு கொடுக்கிறதுக்கு பேர் தான் தர்மம்ங்கிறது. இந்த தர்ம பொருள் என்பது பெருமானாருக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனா அன்பளிப்புங்கிறது பெருமானாருக்கு அனுமதி. இதுதான் ரெண்டு மத்தியில் உள்ள வித்தியாசம்.